வெற்றி நாம் எல்லாரும் ஓடுற ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் அதோட உண்மையான ரகசியம் என்ன? வெறும் கடின உழைப்பு மட்டும்தானா? இல்லை, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு உண்மையிலே என்ன தேவைன்னு சொல்கிற ஒரு ஆழமான கதையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒன்று வேணும்னா அது எவ்வளோ தீவிரமாக வேணும்? இந்த கேள்வியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் பார்க்க போகிற கதையோட ஆணி வேறே இதுதான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கதையும் அப்படிதான். ஒரு பயங்கரமான போராட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு இளைஞன். அவனுக்கு ஒவ்வொரு நாளும் விடியறதே தோல்வியோடு தான் ஆரம்பிக்குது. அதாவது அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, கையில் ஒரு வேலை இல்லை, செலவுக்கு காசு சுத்தமாக இல்லை. இதையெல்லாம் விட கொடுமையான விஷயம் என்னென்னா, அவனை நம்பி ஒரு வார்த்தை பேசக்கூட யாரும் இல்லை. அந்த தனிமையையும் விரக்தியையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த இருட்டிலேருந்து வெளியே வர்ற ஒரே வழி ஞானத்தை தேடி போகிறது தான். அப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறான். பல நாள் பயணம். கஷ்டப்பட்டு அந்த ஞானியை போய் பார்க்குறான். அவன் மனசில் இருந்த அத்தனை பாரத்தையும் அத்தனை வருஷ வழியையும் ஒரே கேள்வியாக கேட்குறான். சுவாமி, என்னால் ஏன் ஜெயிக்கவே முடியலை? அந்த இளைஞன் ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனால் அந்த பெரியவர் கொடுத்த பதில் இல்லை, அவர் செஞ்ச ஒரு விஷயம் அவன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அந்த பெரியவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனை மெதுவாக பக்கத்தில் இருந்த ஒரு கிணறுக்கு கூட்டிட்டு போனார். திடீர்னு அந்த இளைஞன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் தலையை பிடிச்சி சுர்ன்னு தண்ணீருக்குள்ள அமைக்கினார். யோசிச்சு பாருங்க, பதிலுக்காக வந்த இடத்துல இப்படி ஒரு அதிர்ச்சி. அவ்வளோதான். ஒவ்வொரு நொடியும் அவனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரே ஒரு விஷயத்துக்காக போராடிச்சு. அந்த அடுத்த மூச்சு காத்துக்காக, உயிருக்காக அவன் தவிச்ச அந்த தவிப்பு, அந்த நிமிஷம், அதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. அந்த போராட்டத்தோட உச்சக்கட்டத்தில் தான் அந்த இளைஞனுக்கு வாழ்க்கையோட உண்மையான பாடம் புரிய போகுது. காத்துக்காக ஏங்கின அந்த ஏக்கம் எப்படி வெற்றியோட ரகசியமாக மாறுதுன்னு இப்போ பாருங்க. அந்த பையன் இருமிக்கிட்டே வெளியே வந்ததும் அந்த பெரியவர் ரொம்ப அமைதியாக கேட்டார். மகனே, நீ தண்ணீருக்குள்ளே இருந்தப்போ பணம், புகழ், மற்ற எதுவுமே இல்லை. எல்லாத்த விட அதிகமாக உனக்கு என்ன வேணும்னு தோணுச்சு? அவன் மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னான், காத்து. எனக்கு காத்து மட்டும்தான் வேணும். வேற எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியல. அந்த ஒரு நொடி அவனுக்கு உலகத்தில் இருந்த ஒரே தேவை அது மட்டும்தான். அந்த தீவிரம், அந்த வெறி, அதுதான் இங்கே விஷயம். சரி, ஒரு கிணறு, கொஞ்சம் தண்ணி, ஒரு மூச்சு திணறல், இது எப்படி வெற்றியோட ரகசியமாக இருக்க முடியும் இல்லையா? வாங்க அந்த முடிச்ச அவிழ்க்கலாம். அந்த முதியவர் லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ அந்த மூச்சு காத்த எவ்வளவு தீவிரமாக வேணும்னு தவிச்சியோ, உன் உயிருக்காக எப்படி போராடுனியோ, அதே தவிப்போட, அதே வெறியோட நீ வெற்றியை விரும்ப ஆரம்பிக்கும் போது, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இதுதான் வெற்றியோட ஆக பெரிய ரகசியம். அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிங்கிறது ஒரு சாதாரண ஆசை இல்லை. சும்மா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் வெற்றிக்கு போதுமான தகுதி கிடையாது. நீங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் எப்படி உங்கள் உயிர் வாழ அவசியமோ, அதே மாதிரி வெற்றி உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம்னு எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கான உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும். அந்த தீவிரம், அந்த அடக்க முடியாத ஆசை உங்ககிட்ட இருக்கா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். Subscribe for more videos. Ish 7